warahmatullahi wabarakatuh. உங்களுக்கு தான் சலாம் சார். மறந்துட்டீங்க. ஆனா 30 நன்றி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்ந்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயின் தந்தையும் மீது இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாயின் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். குறிப்பாக இளைஞர்கள் இந்த வெளி பள்ளியில இருக்கிற உறவுகள் அப்படியே உடுக்குவாங்க, அல்லாஹ் செய்வான். ஏண்டா நம்ம சபையை விட்டு தூரமாக இருந்தா அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான், தூரமாக்கிடுவான். இது ஹதீஸ். அதனால தயவு செய்து என்ன செய்யுங்க, இதில் உடுப்பு வந்துருங்க. ஏசி தானே போட்டு வச்சிருக்குது, மாஷா அல்லாஹ், உங்களுக்காக தானே தங்கம் போட்டு வச்சிருக்கிறாங்க, ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்குது. நீங்க அங்கால போயிட்டு போனை பார்த்துட்டு ஏன்னா மற்றவங்களோட பேசிட்டு இருந்தா ஒரு சபையுடைய ஒழுக்கத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதில இருந்து அல்லாஹ்வ ரசூலை பத்தி பேசி கொண்டிருக்காங்க. மகன் உங்களை தான் சொல்றேன், உள்ளுக்கு வாங்க வாப்பா, வாங்க உங்களை தான் சொல்றேன், உள்ளுக்கு வாங்க. கஸ்டமர் தான் வெளியில போங்க, அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இருந்து அல்லாஹ்வை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படியே ஒரு மனிதர் வாரவர் அப்படியே சஃபையில நெருக்கமாக உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அப்படியே வந்து நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பத்தி பேசிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ், வஹீயை பத்தி பேசிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் இடையில விட்டுட்டு பேசின சப்ஜெக்டை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சேர்த்து கொண்டாங்க. இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பேசின விஷயம் வேற, இடையில சொன்ன விஷயம் வேற, சம்பந்தமே இல்லை இருக்கிறாங்க சஹாபாக்கள். முடியத்துடைய கேட்போம் அப்படின்னு திரும்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உபன்யாசத்தை ஆரம்பிச்சு திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதர் வாரார். இந்த சபையில உட்கார்றதுக்கு இடம் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் தூரமாகி போய் உட்கார்ந்து கொண்டார். இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வஹீய பேசிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் இடையில விட்டுட்டு அல்லாஹ்வும் அவரை தூரமாக்கி கொண்டான். அல்லாஹ் தூரமாக்கி தாண்டா யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன, இந்த உலகத்துல இறந்து என்ன தொடர். அல்லாஹ்வும் தூரமாக்கி கொண்டான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வஹீய திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு மனிதர் வருகிறார், அப்படியே பார்க்கிறார், சபையையும் பார்க்கிறார், உட்கார்றதுக்கும் இடம் இருக்கிறது, அங்காலையும் இடம் இருக்கிறது. இந்த சபையை புறக்கணிச்சுட்டு போனார். அப்ப ரசூலுல்லாஹ் இடையில சொன்னாங்க, அல்லாஹ்வும் அவரை புறக்கணிக்கிறான் என்றார்கள்.
இப்ப சஹாபாக்களுக்கு தாங்க முடியல. எழுப்பினாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது இடையில் சொன்னீர்கள் அல்லாஹ் நெருக்கிக் கொண்டான் என்றீர்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது இடையில் சொன்னீர்கள் அல்லாஹ்வும் பார்த்து வெட்கப்படுகிறான், தூரமாக்கி கொண்டான் என்றீர்கள். இடையில் சொன்னீர்கள் அல்லாஹ் புறக்கணித்து விட்டான் என்றீர்கள். என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ்? புரியவில்லையே, சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் வஹீயையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் சபையிலே நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டார். அப்போது அல்லாஹ் அவரை தன் பக்கம் நெருக்கிக் கொண்டான். நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் வஹீயையும் பற்றி பேசுகிற போது சபையில் இடமிருந்தது. அந்த சபையை விட்டு கொஞ்சம் தூரமாக போய் உட்கார்ந்து கொண்டார். அல்லாஹ்வும் அவரை தூரப்படுத்தி வெட்கப்பட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூன்றாவது ஒரு நபர் வந்தார். அவர் சபையையும் பார்த்தார், உட்காரவும் இடமிருந்தது. ஆனால் அதை புறக்கணித்து விட்டு போனால் அல்லாஹ்வும் புறக்கணித்து விட்டார். என்ன இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது, உண்மையிலே அவங்க சின்ன ஆட்கள் இளைஞர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நம்ம தான் என்ன செய்யணும், கொஞ்சம் ஹிக்மத்தாக வாங்க தங்கம் முன்னுக்கு உட்காருங்க, நெருங்கி இருக்கிறதால அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், தூரமாக இருக்கிறதால அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும் என்று இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பழக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. இதை நீங்க ஒவ்வொரு பயான்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயானுக்கு வந்துட்டோம் என்றால் நெருக்கமாக இருப்பது இறைவனின் இரக்கத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுத்தரும் என்பது கவனமாக இருங்க சகோதர சகோதரிகளே. இது அல்லாஹ்வுடைய மாளிகை. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சாராரை பற்றி இப்படி பேசுகிறார். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் ஃபஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அதனால் அவர்களுடைய நேர் வழியை இன்னும் நாம் அதிகப்படுத்தினோம் என்றார். இந்த வசனத்தை புரியுதா உங்களுக்கு? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்ட இளைஞர் சமூகம் அவர்கள். ஃபஸித்னாஹும் ஹுதா, அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் நேர் வழியை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தினான் என்று அல்லாஹ் இளைஞர் சமூகத்தை அடையாளப்படுத்தி அல் குர்ஆனில் இந்த வசனத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். இங்கு இருக்கின்ற தலைப்படுத்த வயது முதிர்ந்த, இப்போது எங்களுடைய வயதிலே இருந்து பெரும் வயதை அடைந்து முதியவர்களாக இருக்கின்ற எல்லோருமே எங்களோட வயசில இருந்துதான் முதுமை என்ற இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா இப்ப இவங்க நிறைய பாவம் செய்ய மாட்டாங்க. இப்ப இவங்க பள்ளியோடு தொடர்பாயிருப்பாங்க. இப்ப இவங்க திக்ர் செய்வாங்க. இப்ப ஏதாவது ஒன்றை கேட்டா பாடமாக்கணுமே என்று துடிப்பாங்க. இப்ப துவா கேட்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. உங்கள மாதிரி ஊரு வழியை சுத்தி கட்டி திரிய மாட்டாங்க. பெரிய பிளட் பைக்கில் வாங்கி பட்ட என்று ஓடணும் என்று ஆசைப்பட மாட்டாங்க. டீ கடையில அப்படியே ஒரு 10 பேரு 12 பேரு அப்படியே சேர்ந்து ஜாலியாக டீய குடிச்சு ஃபேஸ்புக் பார்க்கின்ற பழக்கம் இந்த வயோதிபர்களுக்கு இருக்காது. காரணம் சொல்லுங்க, இவங்க நம்மட வயசை விட்டு தாண்டிட்டாங்க. இப்ப சில நேரம் இவங்களுக்கு இருக்கிற கவலை என்ன தெரியுமா? நம்ம இளம காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிச்சமா இல்லையா என்ற ஒரு கவலை இப்போது உள்ள முதியவர்களுக்கு இருக்கு. ஆனால் இளையவர்களாக இருக்கிற எங்களுக்கு இந்த பெருமதி இப்ப விளங்காது. எப்ப விளங்கும் தெரியுமா? நாங்க வயசு போய், நாங்க முதுமை அடைந்து, நாங்க திருமணம் முடித்து, என்னுடைய பிள்ளைகள் டீக்கடையிலும் ரோட்டிலும் சத்தம் போட்டு கத்தி திரிந்து சுத்தி திரிகிற போதுதான் அந்த வேதனை ஒரு காலம் எங்களுக்கு புரிய வரும். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஆனா இந்த இளமை காலம் இருக்கு தானே, இத ரசூலுல்லாஹ் தனியா அடையாளப்படுத்தி சொல்றாங்க. இளமை காலம் என்பது இஸ்லாத்திலையும் சரி எல்லா மதத்திலையும் சரி அது ஒரு வித்தியாசமான ஒரு பருவம். அதனாலதான் நீங்க பாருங்க, 3ஆம் நூற்றாண்டு அந்த மன்னனுடைய காலத்துல அவன் நாட்டை பாதுகாப்பதற்காக அவன் அங்கு இருந்த இளைஞர்கள்
படையில சேர்க்கிறான், யுத்தத்துக்காக பயப்படுத்துகிறான். யுத்தத்துக்காக பயன்படுத்துகிற போதும் இளைஞர்களை தெரிவு செய்து ஆயுத பயிற்சி கொடுத்து ஏனைய நாடுகளோடு போராடுகிற அந்த வல்லமைய சக்திய அந்த மன்னன் தனக்குள் வைத்துக் கொள்கிறான். இப்படியே காலம் ஓடுகிற போது அங்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். நீங்க யாருமே திருமணம் முடிக்க கூடாது. ஏன்னா திருமணம் முடிச்சா சிந்தனை எல்லாம் யுத்தத்திலே இருக்காது, கூட்டுல இருக்கும், மனைவியில இருக்கும், பாசத்தில இருக்கும், நேசத்தில இருக்கும். அப்ப இவனுக்கு இந்த நாட்டு பற்று மனசில இருந்து போயிடும். நாட்டை பாதுகாக்கிற எண்ணம் இவனுக்கு இருக்காது. உசுறு வாழ்வதும் மனைவியோடு சேருவதும் தான் இவனுடைய எண்ணமாக இருக்கும் என்று திருமணத்துக்கு தடை விதிக்கிறான். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மன்னன். இப்ப அந்த காலத்துல திருமணம் முடிப்பது தடை, மன்னனுடைய பார்வையில் தடை. அப்ப ஒரு பாதிரியா, அப்பதான் பிப்ரவரி 14 கலாச்சாரம் உருவாகுதே. அப்ப ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அன்றைக்கு இருந்த சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்களை எல்லாம் சேர்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறார். கிறிஸ்தவ மனிதன், அவருடைய பேரு வலண்டைன். இன்றைக்கும் நீங்க இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி வந்தா நம்மட முஸ்லிம் பிள்ளைகள் யாரும் அதை கொண்டாடுறது, யாரும் கொண்டாட மாட்டாங்க, அதை காட்டு வாங்க மாட்டாங்க, அந்த கடைகளுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது எங்கட கலாச்சாரம் இல்லை நான் நினைக்கிறேன். அந்த காட்டுல இன்றைக்கும் பொங்கல்ல போட்டிருப்பாங்க வலண்டைன் காட் அப்படிதான் போட்டிருப்பாங்க. இந்த வலண்டைன் என்பது 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மன்னன் திருமணத்தை தடை செய்த போது இரகசியமாக திருமணம் செய்து வைத்த பாதிரியாருடைய பேர் தான் வலண்டைன் என்பது. அந்த வலண்டைன் பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த நாட்டில சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்ட நாள் தான் பிப்ரவரி 14. இன்னைக்கு நம்மட சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் பிப்ரவரி 14 என்னத்துக்கு கொண்டாடுறா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தடுத்த பாவமான ஹராமான மாட்டு மத கலாச்சார கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தில் வளர்ந்து வாக்கப்பட்ட வலண்டைன் என்று சொல்லுகிற அந்த கிறிஸ்தவ பாதிரியார் மரணித்து போன அந்த மரண நாளை தன்னுடைய இளைய சமூகம் காதலனும் காதலியும் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுகிற கனவு நாளாக எடுத்துக்கொண்டதுதான் இந்த சமூகத்தில் ஆச்சரியமான வரலாறு. ஒரு பாதிரியார் செத்து போனனால இந்த உலகம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு நாள் பிப்ரவரி 14. நம்ம எல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு சிரிப்பாவும் இருக்குது. இப்பயும் நீங்க அந்த காட்டுல பாத்தீங்கன்னா தொங்கல்ல அடிச்சே இருப்பான் வலண்டைன் அப்படின்னு அடிச்சே இருப்பான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பருவம் அப்படித்தான் இருக்கு. இளமை பருவம் என்றால் பாவம் செய்யலாம், ஹலால் ஹராம் பார்க்க தேவையில்லை, தொழுகைகள் பெருசா புல தேவையில்லை, பள்ளியோடு பெருசா நெருக்கமாக இரக்கமாக இருக்க தேவையில்லை என்று சொல்லுகிற சைத்தானியத்தான உணர்வுகள் சேர்ந்திருக்கின்ற ஒரு வயது. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். இல்ல தோழர்களே, அதுக்கு இன்றைய உலகம் நமக்கு ஒரு வயது எல்லையை வச்சிருக்கு. டீனேஜ், எல்லாரும் டீனேஜ் அப்படிதான் இருப்பாங்க. படம் பார்ப்பான் தான், சினிமாவுக்கு போவான் தான், கட்டுப்படுத்த இயலாது, அம்மா அப்பாட சொல்லு கேட்க மாட்டான், அவன் கேட்கிறத வாங்கி கொடுக்கணும், அடம் பிடிப்பான் தான். காரணம் டீனேஜ். இந்த டீனேஜ் வயசு என்பது அடங்காத வயசு, கட்டுப்படாத வயசு, உமா பாப்பா மதிக்காத வயது, பயமறியாத வயது, இரவுல சுத்துற வயது, ரோட்டுல கத்துற வயது, முதியவங்களை தொல்லப்படுத்துகிற வயது. அந்த வயசு அப்படித்தான் டீனேஜ். இந்த டீனேஜுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்குது? இந்த டீனேஜ் என்பதை யார் உருவாக்கினார்? டீனேஜ் என்பது என்ன? 13, 14, 15, 17, 19, டீன் 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 டீன், இதுதான் டீனேஜ். இந்த டீனேஜுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறேன். இப்படி ஒரு உளவியல் ரீதியான தாக்க சிந்தனைய உம்மா பாப்பாட சிந்தனையிலையும் பிள்ளைகளுடைய சிந்தனையிலும் போட்டத்தால
பிள்ளைகள் தானா நினைக்கிறாங்க டீனேஜ்ல அப்படிதான் இருப்போம், நாங்க சைத்தானியத்தான சிந்தனையோட தான் இருப்போம், நாங்க கட்டுப்பட மாட்டோம். பாப்பா அம்மா பேசுற டீனேஜ் வயசு அப்படிதான் இருக்கும். அப்படியா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முஅஃபித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் டீனேஜ் 13, 14, 13, 14 நம்ம சொல்ற டீனேஜ் வயசு. அன்று அல்லாஹ்வுடைய தூதரை அபூஜஹில் நின்று ஏசிய போது, அன்று அபூஜஹில் அல்லாஹ்வுடைய தூதரை நின்று ஏசிய போது சின்ன பிள்ளைகள் நம்மள பார்வையில டீனேஜ் 13, 13, 14 அந்த வயசோட வாளை ஏந்திக் கொண்டு அபூஜஹில் என்றால் யாரென்று தெரியாத 2 முத்துக்கள் பக்கத்துல உள்ள அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேக்குறாங்க. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் சொல்றாரு, இவங்க வந்து என்கிட்ட கேக்குறாங்க அபூஜஹில் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல வலதுல உள்ள முஆத் அவர் கேக்குறாரு அபூஜஹில் யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, ஏன் கேக்குறீங்க, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவன் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறான், பேசுகிறான். ஒன்று அவன் என்னை கொல்ல வேண்டும், அல்லது நான் அவனை கொல்ல வேண்டும், அல்லது அதோ உங்களுக்கு பக்கத்தில் இடத்தில் இருக்கின்ற என் தம்பி அவரை கொல்லுகிற வரைக்கும் எங்கள் உயிர் பிரியக்கூடாது. அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார், இவங்க எப்படி கொல்ல போறாங்க. அங்கால இருக்கிறவர் இடது பக்கம் உசுப்பி அபூஜஹில் யாரு, ஏன் கேட்கிறீங்க? அவன் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறான், அவன் பேசுகிறான். ஒன்று அவன் என்னை கொல்ல வேண்டும், அல்லது நான் அவனை கொல்ல வேண்டும், அல்லது அதோ உங்கள் வலது பக்கம் இருக்கின்ற எனது அண்ணன் அவரை கொண்டு குவிக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதுதான் அபூஜஹில் அப்படியே வருகிறார். அபூஜஹில் என்பவன் சாதாரண மனுஷனாக கொள்கிறார். அன்றைக்கு இருந்த குறைஷ் குலத்தின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருத்தரை இஸ்லாத்துல வாழ்ந்த டீனேஜ் உள்ள 13, 14 உங்களோட வயதுல உள்ள 2 முத்துக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசினான், பேசினான் என்பதற்காக ஒருவர் கண்டவுடன் ஓடி போய் வாளை எடுத்து வந்த குதிரையின் காலை வெட்ட, மற்றவர் ஓடி போய் அவன் கீழே விழ அவனின் கழுத்தை துண்டாடி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு சேவைகள் செய்த வயது டீனேஜ் கத்தித்திரியல்ல, சுத்தித்திரியல்ல, அடப்பிடிக்கல்ல, சைத்தானியத்தான சிந்தனைகளை மனசுக்குள்ள எடுக்கல்ல. அவங்க அல்லாஹ்வை பயந்திருந்தாங்க. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் ஃபஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். அதனால அல்லாஹ் அவர்களுடைய நேரு வழியை இன்னும் அதிகப்படுத்தினார். நம்ம நல்லா படிக்கணும் தோழர்களே. நம்மளோட வாழ்க்கையில சின்ன காலத்துல நல்லா படிக்கணும். அதனால பள்ளியில கிடந்து சுஜூதுல இருக்கணும் என்பது அல்ல அடையாளம். பள்ளியை விட்டு போய் படிக்காமல் பள்ளியோடு இணைந்திருந்து படிப்போம். பள்ளியை விட்டு போய் படிக்கிறல்ல, இந்த பள்ளியை விட்டுட்டு அந்த பள்ளிக்கு போறதல்ல. இந்த பள்ளியுடைய சிந்தனையோடு உள்ளம் எப்பவும் கல்புன் முஅல்லகும் ஃபில் மசாஜித், பள்ளியோடு தொடர்பான உள்ளமாக எங்கே இருந்தால் துஹருடைய நேரமா, அஸருடைய நேரமா, மக்ரிபுடைய நேரமா, இஷாவுடைய நேரமா, சுபஹுடைய நேரமா, என் ரப்புக்கு நான் சுஜூது செய்கிற நேரமா, என் ரப்போடு நான் பேசுகிற நேரமா, என் ரப்போடு நான் கதைக்கிற நேரமா, என் ரப்பு எனக்கு உதவி செய்கிற நேரமா, என்னை படைத்தவனோடு கதைக்குகின்ற, என்னை படைத்தவனை புகழுகிற 5 நேரமும் என்னுடைய ஈமானோடு ஒட்டி பிறந்த இந்த மஸ்ஜித் இணைந்திருந்து படிச்சு பாருங்க. படிப்பு மிக பிரதானமானது, ஈமானோடு சேர்ந்த படிப்பு. இஸ்லாம் படிச்சீங்கன்னா தான் நல்லா இருப்பீங்க. இந்த கேஎஃப்சி இருக்குதானே, இந்த காரைக்காலில் திறந்துருக்காங்க கேஎஃப்சி. இந்த கேஎஃப்சி நம்மட இந்தியாக்காரர்கள் செய்கின்ற பிசினஸ். கேஎஃப்சி அமெரிக்காவில் உள்ள யாரோ ஒரு வயசு போன ஒரு அப்பா கோழி பொரிச்சு விச்சதுதான் இந்த கேஎஃப்சி. இன்னைக்கு எல்லாரும் நாவுக்கு ருசியா சாப்பிடுறோம் இந்த கேஎஃப்சி. அமெரிக்காவில் உள்ள வயசு போன ஒரு ஆள் பஸ்ஸில ஒவ்வொரு அங்காடி கடையில
கோழி பொரிச்சு சாப்பிடுங்கன்னு வித்ததுதான் இந்த கேப்ஸ். யோசிச்சீங்களா? அமெரிக்காவுல இருந்து இந்தியாவுல உள்ள காரைக்கால்ல அமெரிக்காவுல உள்ள ஒரு மனிதர் கோழி பொரிச்சு விற்கிறாரு. அதை ருசிச்சு நம்ம சாப்பிடுறோம். நம்ம பொரிச்சு வித்தா காரைக்கால நோம்பு சொல்லிட்டு வில்லுங்கிற பாவையில கோழியை பொரிச்சு வாங்குவாங்களா? எத்தனை பேர் வாங்குவாங்க? நம்மளை ஊட்டாக்களே வாங்க மாட்டாங்க. ஆனா அமெரிக்காவுல உள்ளவன் இலங்கையில விற்கிறான், இங்கிலாந்துல விற்கிறான், ஜப்பான்ல விற்கிறான், சவுதியில விற்கிறான், குவைத்ல விற்கிறான். இந்த நாட்டு முழுக்க அமெரிக்காவுல பிறந்த ஒரு மனிதன் கோழி நாடுங்க பொறிச்சு விற்கிறாங்க. கோழி பொறிச்சு விற்கிறான். ருசியா சின்னவர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுறாங்க. என்ன காரணம்? சிஸ்டமேட்டிக். இதால வந்துச்சு, அறிவால வந்துச்சு. சிஸ்டமேட்டிக் அந்த பிசினஸ் ட்ரிக்ஸ் படிச்சுக்கிட்டான். அமெரிக்காவுல இருந்து சிஸ்டமேட்டிக்ல கோழி பொரிச்சு நமக்கு விற்கிறான். நம்ம வாங்கி சாப்பிடுறோம். நம்ம நேச்சுரலான நல்ல எண்ணெயில கோழியை பொரிச்சு காரைக்கால வித்தாலும் அதை வாங்குறதுக்கு சமூகம் ரெடி இல்லை. காரணம் அதுதான் படிப்பு. படிச்சு சிந்தனை ஊடாக இந்த சமூகத்தை சின்ன பருவத்திலிருந்து மாற்றத்தை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு இளைஞன் யோசித்து பாருங்க. 100 பேரில் ஒரு இளைஞன் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நேற்று முதநாட்டு பார்க்கிறேன். இந்தியாவுல முதலாவது ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய பெண் பைலட்டாக மாறி இருக்கிறார். இஸ்லாமிய பெண். சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தான். ஆனால் ஈமானும் இஸ்லாமும் அல்லாஹ்வை பயந்த எண்ணமும் ஃளைட்ல ஏறக்குள்ள முதலாவது நமக்கு தாருங்க சந்தோஷத்தையா தான். இப்போது ஃளைட் பறக்க போகிறது. பறக்கிற நேரத்தில் ஏதாவது ஃளைட் கோளாறு உள்ளாகினால் நீங்க சாகுற நேரம் எப்படி சாகணும் அதுதான் சொல்லணும். முதலாவது எப்படி சாகணும்? நீங்க சீட்டு கீழே பேக்கரிக்கு எடுத்து போட்டுக்கங்க, அதை ஊதுங்க, மேல ஆக்சிஜன் இருக்கு. சாகுற பயத்தை கொண்டு போற பயணத்திலேயே மதுபானம் குடிச்சுக்கிட்டு போற உறவு, அல்லாஹ் அக்பர், பாவம் செஞ்சுட்டு போற உறவுகள். காரணம் என்ன? நம்மட மனசுல இறைவனை பற்றிய சரியான சிந்தனையும் பயமும் இல்லை. அதனால எந்த துறைக்கு நம்ம போனாலும் படிக்கணும். அந்த படிப்பு பள்ளியோடு ஈமானோடு இணைந்த படிப்பாக இருந்தால் இன்னும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் ஃபஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேர்வழி அதிகப்படுத்துவார். கணிதத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் அவர்கள் 13வது டீனேஜ் வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். 14வது வயதுல 13வது வயதுல அல்லாஹ்வுடைய தூதரே உஹது யுத்தத்துக்கு வரட்டுமா, பத்ர் யுத்தத்துக்கு வரட்டுமா என்று கேட்டவர். ரசூலுல்லாஹ் வானா நீங்க சின்ன பிள்ளைன்னு திருப்பி அனுப்பியவர். 15வது யுத்தம் 15வது வயதில் ஹந்தக் யுத்தத்திலே கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு தியாகி. வயசு பிரைன்ஸ். நம்ம கியாமுல் லைல் தொழுகையில கூட கலந்து கொள்ள மனசு இல்லாத ஒரு பயான் நடக்கிற போது அதுல நெருக்கமாக இரக்கமாக இறைவனுடைய மஸ்ஜிதோடு வந்து நெருங்கி இருக்க விருப்பம் இல்லாம பிளேண்டி பள்ளியில ஊத்துற டீய அங்க நண்பர்களோட இருந்து போன பேசி அந்த பிராந்தையில இருந்து பேசுறதுக்கு மனசு வருகிறது. அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்து கியாமுல் லைல் தொழுது இறைவனோடு பேசுகிற அந்த மனசு நமக்கு வரலண்டா என்ன மனிதர்கள்? டீனேஜ் 15 ஹந்தக் யுத்தத்திலே கலந்து கொண்டார். 17 யூதர்களுடைய யூதர்களின் மொழியை படித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்து யூதர்கள் பேசுகிற அந்த மொழியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன், அந்த மொழிபெயர்ப்பாளராக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. யோசிச்சு பாருங்க. இந்த முஅஃபித் ரலியல்லாஹு அன்ஹு 13 14 இந்த வயதுக்குரிய இந்த பிள்ளைகளுடைய வாப்பா யார் தெரியும்? ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்தில் இருக்கிற போது ஒரு மனிதர் ஓடி வந்தார். நீங்க வரலாறு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு கால் நொண்டி நடக்க முடியாமல் ஒரு அங்கவீனமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு ஓடி வந்து கேட்டாரே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல தடவைகள் இறைவனுடைய போராட்டத்தில் கலந்து
என் பிள்ளைகள் வேண்டாம், உங்களால் ஓட முடியாது, நடக்க முடியாது, காவிரியில் கொண்டு விடுவார்கள் என்று என்னை என் பிள்ளைகள் தடுத்து வைத்தார்கள். யா ரசூலுல்லாஹ், இப்போது நான் வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் தயவு செய்து திருப்பி அனுப்ப கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள், நான் இந்த நொண்டி நொண்டி நடக்குகின்ற இந்த காலோடு இந்த யுத்த களத்தில் சென்று நான் போராடி நான் அந்த யுத்த களத்தில் ஷஹீதாகினால் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் நல்ல காலை தருவானா என்று சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டு யுத்த களத்தில் பாய்ந்து அந்த யுத்த களத்தில் ஷஹீதானவர் தான் அம்ரு இப்னு அல்-ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் பெற்ற பிள்ளைதான் முஆஸ் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா. அன்று 13 14 உங்களுடைய வயதை ஒத்த டீனேஜ் அந்த வயதில் இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹ்வுடைய தூதரை ஏசினான் பேசினான் என்பதற்காக கொண்டு குவித்த 2 சின்ன பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்திலே பார்க்கிறார்கள். அம்ரு இப்னு அல்-ஜமூஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ரு இப்னு ஜமூஹே, நீங்கள் சுவர்க்கத்தில் நல்ல 2 கால்களோடு நடந்து போவதை நான் காணுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன குடும்பம் சகோதர சகோதரிகள்! இளைஞர் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மள திட்டமிட்டு சிந்தனை ரீதியான போராட்டத்துக்குள் சிக்குண்டு இந்த உலகம், இந்த கிறிஸ்தவ உலகம், இந்த மேற்கத்திய உலகம் பலஸ்தீனத்தை பற்றி ஸ்டேட்டஸ்ல இளைஞர்கள் போடுறாங்க. ஃபேஸ்புக்ல பலஸ்தீனத்தின் சிறார்களின் வேதனைகள், கண்ணீர்கள், அவர்களின் சிந்தனைகள் நம்மள பிள்ளைகள் போடுறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லாரும் பார்க்கிற நேரம் பதறி போகுது. அந்த பலஸ்தீனத்தில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைகளை பார்க்கிற போது நெஞ்செல்லாம் வெடிச்சு போகுது. ஆனா ஃபேஸ்புக்ல போட தெரிந்த எங்கட சின்ன பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும், ஸ்டேட்டஸ்ல போட தெரிந்த சின்ன பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி தானே தவிர நாமும் அதை மாதிரி இல்லாவிட்டாலும் இறைவனோடு நெருக்கமாக இரக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஒரு இளைஞர் சின்ன வயது, ஒரு 10-11 வயது இருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பலஸ்தீனத்தில் அடிக்கப்பட்டு வீடு உடைக்கப்பட்டு அவர் உம்மா வாப்பா உறவுகள் எல்லாருமே மூச்சு, அவர் மட்டும் இங்கே இருக்கார், சின்ன பிள்ளை. இந்த நேரத்தில் மீடியாவால வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றார், இதோ நான் இருக்கிற இடம், எங்களோட வீடு இருந்த இடம் எல்லாம் தரமட்டமாக்கினார்கள். என் உம்மா இந்த வீட்டுக்குள் ஷஹீதாகி இருக்கிறார், என் வாப்பா இந்த வீட்டுக்குள் ஷஹீதாகி இருக்கிறார். நாங்கள் 9 பேர்கள் வாழ்ந்தோம், அத்துணை பேரும் இந்த வீட்டுக்குள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். நான் மட்டுமே மிச்சமாக இருக்கிறேன். 9, 10, 11 வயது இருக்கும் அந்த பிள்ளை. மீடியாக்காரன் கேட்கிறான், இப்போ உங்களோட மனநிலைமை என்ன அப்படின்னு. எல்லாரையும் இழந்து, வீட்டை இழந்து, வாசலை இழந்து, தாயை இழந்து, தந்தையை இழந்து, உறவுகளை இழந்து, தன்னந்தனியாக இந்த மண்ணுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீர்கள். சின்ன வயது, டீனேஜ், உங்களுடைய மனநிலைமை என்ன என்று கேட்ட போது சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. இதை தவிர எனக்கு வேற வார்த்தை கிடையாது என்றார்கள். சொன்னார் அந்த இளைஞர். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ, அல்லாஹ் உங்களை சில விஷயங்களை கொண்டு சோதிப்பான். பயத்தை கொண்டு சோதிப்பான், பசியை கொண்டு சோதிப்பான், விளைச்சல் நிலங்களை கொண்டு சோதிப்பான், உங்களுக்கு விருப்பமானவர்களுடைய உயிர்களை எடுத்து சோதிப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று சொல்கிறான். நான் என் தாயை இழந்த நான், என் தந்தையை இழந்த நான், என் வீட்டை இழந்த நான், என் உறவுகளை இழந்த நான் இப்போது பொறுமையாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவதை போல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால், ஒரு துயரம் வந்தால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழுகிறோம், அவன் பக்கமே போக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள்.
இதை தவிர எனக்கு வேறு வார்த்தை கிடையாது, இதுதான் என் ஆறுதல் என்று அந்த பிள்ளை அந்த இடத்தில் சொன்ன வரலாறு இந்த காலகட்டத்தில் நடந்த மிகப்பெரிய வரலாறு. எங்க பலஸ்தீனத்தில் என்னது உங்களுடைய உறவுகள் என்று பெருமையாக பேசிக் கொடுக்கிறோமே, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வக்திலும் வேண்டிக் கொண்டோமே. டீனேஜ் வயசு யோசிச்சு பாருங்க, நமக்கும் டீனேஜ் தானே. நம்மளோட சிந்தனை என்ன, நம்மளோட மார்க்க பற்றி என்ன, 5 நேர தொழுகைகள் என்ன, அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பு என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா எந்த அளவுக்கு தஜ்வீத் முறைப்படி ஓதுகிறோம், அத்தஹியாத் சரியாக அர்த்தம் தெரிந்து சரியான பாடத்தோடு இருக்கிறதா, ருக்குவை ஓதுகிற வாக்கு, சுஜூதில் ஓதுகிற வாக்கு, என்னையும் உங்களையும் பெற்ற தாய் தந்தைக்காக பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகள், அல்லாஹ்வை நேசிக்கிற பிள்ளைகள், அல்லாஹ்வுக்காக இந்த மண்ணுக்கு மேலே அல்லாஹ்வுடைய தூதருக்காக வாழுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அன்று அபூஜஹலை ஏசியதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதரை ஏசியதற்காகவே அபூஜஹலை கொண்ட அந்த சின்ன சிறார்களுக்குள் நான் கேட்கிறேன், அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன் சூரத்துல் மும்தஹினா 4வது வசனம், அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனம், 2 வசனத்தில் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா மும்தஹினா 4 அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது என்றார். கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றார். அன்புள்ள இளைஞர் சமூகம் 12, 13, 14, 15, 18, 19, 20, 25 இந்த வயதுகளை தொட்டு உறவாடி கொண்டிருக்கின்ற ஈமானிய இளைஞர் சமூகமே, அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய உங்களுடைய கதாநாயகன் யார்? நான் யாரை நேசிக்கிறேன்? எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரியாக இருப்பது யார்? யாரை போல நான் முடிவெட்டுகிறேன்? யாரை போல உடுக்க ஆசைப்படுகிறேன்? யாரை போல நான் வாழ ஆசைப்படுகிறேன்? யாரை போல இந்த கையிலையும் கழுத்திலையும் பட்டிகளும் மாலைகளும் அல்லாஹ் அக்பர் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். கழுத்துல மாலை, கையில பட்டி, அல்லாஹ் அக்பர். எங்களுடைய இளைஞர் சமூகம், ஈமானிய சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறார்? எந்த நேரமும் காதுக்குள்ள ஹெட் ஸ்பீக்கர், எப்ப பார்த்தாலும் Facebook, எப்ப பார்த்தாலும் TikTok, எப்ப பார்த்தாலும் WhatsApp, எப்ப பார்த்தாலும் Telegram. இதனாலே கால நேரம் போகிறது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அருள் செய்த நல்ல வாலிப சமூகத்தை தவிர ஒரு இளைஞனின் மரணம் எப்படி இந்த மண்ணுக்கு மேலே நடந்தது என்பதை மிக அண்மையில் ஒரு ஆர்டிக்கிளில் வாசிக்க கிடைத்தது. இரவு நேரத்தில் யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தில் காதுக்குள் இறங்கி ஸ்பீக்கரையும் அடித்துக் கொண்டு தன்னம் தனியாக ஒரு இளைஞன் தன் அறைக்குள் இருக்கிற போது யாரும் இல்லாத அந்த இரவில் அவன் ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட படத்தை அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு ஆபாசமான ஒரு படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாது, இன்றைய நாளும் இந்த நேரமும் தான் எனக்கு என் வீடு இறுதியான நாளும் இறுதியான நேரமும் என்று அவனுக்கு தெரியாத ஒரு இரவு. அந்த நாள் தான் அவனுடைய கடைசி நாள், அஜல் முடிகிற நாள். அந்த நாளையில் காதுக்குள் ஸ்பீக்கரை அடித்துக் கொண்டு கையில போனில் ஆபாசமான ஒரு படத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்திலே அவன் மரணித்து விடுகிறான். வீட்டுக்குள்ள ஓடி போய் காலையில கதவை உடைச்சு பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஓடி போய் பார்த்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன கையில இருந்த போன் விழுந்து ஆபாச படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனுடைய காதுக்குள் அவன் போட்டிருந்த அந்த ஸ்பீக்கர் காதுக்குள் இருக்கிற நிலைமையில் அவனுடைய மரணம் அந்த நேரத்திலே வந்தது என்ற ஒரு வரலாறை வாசிக்க கிடைத்தது. எனக்கும் உங்களுக்கும் எப்போது மரணம் வரும் என்று தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையுடைய நாளில் அடையாளங்களில் ஒன்று சிறு வயதுடையவர்கள் நிறைய மரணிப்பார்கள். எக்ஸிடென்ட் பட்டு மூத்தாகிறது சின்ன பிள்ளை, ஹார்ட் அட்டாக் வந்து மூத்தாகிறது இளைஞர்கள். பஸ் அங்க இந்த எல்லா இடத்திலும் வயோதிபர்கள் மரணிப்பது என்பது இப்போது அபூர்வமானது, எங்கேயாவது ஒன்று என்று தோழர்களே. ஆனால் இளைஞர்களின் மரணம் என்பது அடிக்கடி அடிக்கடி கேட்கப்படுகிற மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் ஒரு மறுமை இருக்கிறது.
நான் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவோம். இந்த செய்தியை மட்டும் உள்ளத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை விடவும் என்னையும் உங்களையும் திருத்த வேறு என்ற வசனமும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். ஒரு யூதன் ஓடோடி வருகிறார். ஒரு இறந்து போன முழுத்துண்டை எடுத்து கையிலே வைத்து இறந்து போன முழுத்துண்டை கையால் கசக்கி சாம்பலாக்கி அதை உட்கொண்டு ஊதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறந்து போன உக்கி போன இந்த முள்ளு துண்டில் இருந்து மனிதன் மீண்டும் எழுப்பப்படுவானா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த மனிதன் கேட்கிறான். இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. ரசூலுல்லாஹ்வுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் காலிக், அல்லாஹ் படைப்பாளன். அவன் உயிர் உள்ளதில் இருந்து இல்லாமல் ஆக்குவான், இல்லாததில் இருந்து அவன் உயிரை கொடுப்பான். சக்தி உள்ளவன் அல்லாஹ். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقَهُ. சூரத்துல் யாசீன் 78வது வசனம். وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقَهُ. மனிதன் தன்னை படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு உதாரணமிட்டு முள்ளை எடுத்து மை யுஹில் இதாம், இந்த முள்ளில் இருந்து மீண்டும் இறைவன் இந்த மனிதனை எழுப்புவானா என்று கேட்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல்லதி அன்ஷஅஹ அவ்வல மர்ரா. ஆரம்பமாக இந்த முள்ளு துண்டே இல்லாமல் இந்த மனிதனை படைத்தானே அந்த ரப்புல் ஆலமீன் இறந்து போன முள்ளு துண்டில் இருந்து மீண்டும் அந்த மனிதனை எழுப்ப சக்தி உள்ளவன் என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் இறக்கி வைத்தான் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வீதிகள்ல உட்கார்றவங்கள வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். ரோட்டுல சும்மா இந்த டீ கடையில் அங்கே இங்க டீயை குடிச்சமா வந்துடும். தேவையில்லாமல் வீதிகளில் உட்காருவதை வன்மையாக கண்டிக்கிறேன் நான். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ரோட்டுல தானே யார ரசூலுல்லாஹ் போடும், ரோட்டை விட்டா எங்களுக்கு வேற இடம் இல்லையே, அங்கதானே உட்கார்ந்து பேசுவோம். அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க ரோட்டுல தான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் ஹக்கு தரி, வீதிக்குரிய அந்த ஒழுங்கை முறையை நீங்கள் கொடுத்து வமா ஹக்கு தரி யா ரசூலுல்லாஹ், ரோட்டுக்கு உரிமை இருக்குதா? இந்த ரோட்டுல அங்காளை பை இங்காளை பை, நம்மட பாத்ரூம் தண்ணி ரோட்டுல, கேட்ட திறந்து ரோட்டுல, ரோட்டுக்கு என்று ஒரு உரிமை இருக்கிறதா? தேவையில்லாம ரோட்டு வழியே பெரிய பெரிய சத்தத்தோடு நோயாளிகள் இருக்கிற வீட்டுல மோன்களை அடிச்சு கொண்டு முறுக்கி கொண்டு ரேஸ் பண்ணி கொண்டு இரவு நேரத்தில் பைசிக்கல்ல ஸ்பீடா போறது இந்த ரோட்டுக்கு கொடுக்கிற கண்ணியம் அல்ல. ஹக்கு தரி, இந்த ரோட்டுல நீங்க உட்கார்ந்தால் நல்லதை ஏவோடும் தீயதை தடுக்கோடும். யாராவது சலாம் சொன்னால் அதற்கு நீங்க பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, கத்துல் பஸர், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இந்த பார்வை சம்பந்தமாக நிறைய இளைஞர்கள் கெட்டு போறதுக்கான நிறைய செய்திகளை கொண்டு வந்தேன். நேரம் இடம் கொடுக்காது என்பதனால புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த உலகத்துல தவறு செய்ய, தப்பு செய்ய தூண்டுவது இந்த பார்வை தான் ஃபர்ஸ்ட். அதனால சொன்னாங்க கத்துல் பஸர், பார்வையை நீங்க வீதியில இருந்தால் தாழ்த்திக் கொள்ளுங்க. நாங்க அன்புள்ள இளைஞர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. எத்தனையோ உங்களை போல இளைஞர்கள் இன்றைக்கு வயதாகி விட்டார்கள். உங்களை போல இளைஞர்கள் இன்றைக்கு மன்னர்களே வாழ்கிறார்கள். உங்களை போல இளைஞர்கள் எத்தனையோ வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். உங்களை போல இளைஞர்கள் கிட்னி பழுதாகி இருக்கிறார்கள். ஹார்ட் அட்டாக்கில் இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிளட் குறைந்து இருக்கிறார்கள். பிரஷரோடு வாழ்கிறார்கள். இன்றைக்கு சைக்காலஜிக்கல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனநோயாளிகளாக மாறி போயிருக்கிறார்கள். அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தந்த ஆயுள், அல்லாஹ் தந்த உடம்பு, அல்லாஹ் தந்த கால், அல்லாஹ் தந்த காது, இதை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மறுமையில் விசாரிப்பான் என்ற பயத்தோடு டீன் ஏஜ் கெட்டு போகிற வயதல்ல, இந்த இஸ்லாத்தை கட்டி காக்கிற வயது என்பதை உள்ளத்தில் புரிந்து கொண்டு நல்லவர்களாக இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து இந்த ரமலானுடைய காலத்திலே இருந்து சின்ன பருவத்திலே இருந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற, பள்ளிவாசலோடு நெருக்கமாக இரக்கமாக இருக்கிற, முதியவர்களை மதிக்கிற, சிறியவர்களோடு இரக்கம் காட்டுகிற, பிறருக்கு உதவி செய்கின்ற, பள்ளிவாசலுக்கு ஹிதமத் செய்கின்ற, சின்ன பருவத்திலிருந்து 5 ரூபாய் 10 ரூபாய் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் கொடுக்கிற நல்ல உணர்வுகளை பெற்றுக்கொண்டு கல்யாணம் இந்த பூமியில வயது வந்தால் நடக்கும். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சின்ன பருவத்தில பாவத்தில இருந்து ஓரமாகி அல்லாஹ்வுடைய இந்த குரு
குர்ஆனோடு சுன்னாவோடு மார்க்கத்தோடு ஷிர்க் பித்அத்திலே தெளிவை பெற்று அதில் இருந்து ஓரமாகி தூய்மையான கொள்கையோடு பயணிக்கின்ற நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Thank you.